சார் டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் சார். டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் தம்பி. அப்படின்னு நினைக்கிறேன் சார். தம்பி இதே தான், பை கான்வெக்ஸ் டபுள் கான்வெக்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டு சைடுமே டபுள், ரெண்டு சைடுமே கான்வெக்ஸா இருக்குதுங்கிறாங்க. டபுள் கான்வெக்ஸ், ரெண்டு பக்கமே இது டபுளும்பாங்க, பையும்பாங்க, பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, டபுளும்பாங்க, டபுள் கான்வெக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இல்லைன்னா இது ஈக்வி கான்வெக்ஸும்பாங்க. நீங்க டபுள்னா ரெண்டு லென்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க, ஒரே லென்ஸ் தான். ஓகே, ரெண்டு சைடுமே இது கான்வெக்ஸ்ங்கிறது தான் அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணி கொடுக்குறீங்களா. ரெண்டு சைடுமே கான்வெக்ஸா இருக்கு. இதுல ஈக்வி கான்வெக்ஸ்னா R1 R2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. மோஸ்ட்லி டபுள் கான்வெக்ஸ்னால அது ஈக்குவலா தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க இன்னொன்று கொடுக்கல பாரு. டபுள் கான்வெக்ஸ் இங்க பாருங்க, மாத்திட்டாங்க பாருங்க. the radius of curvature of one of the surface is doubled of the other. ஓகேங்களா, இது ஈக்குவல் இல்ல தம்பி, இது டபுள்ங்கிறதுனால இது டபுள் கிடையாது. ஓகே, டபுள் கான்வெக்ஸ்னா ரெண்டு பக்கம் கான்வெக்ஸா இருக்கு. ஓகேங்களா, அதுல வந்து R1 will not be equal to R2. ஓகே, R1 will not be equal to R2. இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ல சில சமயம் ஈக்குவல். ஈக்வி கான்வெக்ஸ்னா அது எப்பவுமே என்னவா தான் இருக்கும். ஈக்வி கான்வெக்ஸ்னா R1 equal to R2 தான். ஸோ அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இது சர்ஃபேஸ் 1, இது சர்ஃபேஸ் 2. அப்போ R1 வந்து எனக்கு என்னவா இருக்கு, சிம்பிளா Rன்னு வச்சுன்னு சொன்னா, ரேடியஸ் கர்வ் வச்சுன்னு சொன்னா, R2 will be equal to சொல்றாங்க doubled of the otherங்கிறாங்க. அப்போ R2 equal to 2 times RR. அப்போ இதோடைய ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு கேட்கலாம். Find the radii if the refractive index of material of the lens is 1.5. என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க, போக்கல்ல இருந்து கொடுத்துட்டாங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 1/f equal to n21 minus 1 into 1/r1 minus 1/r2. 1/r2. 1 by வேல்யூ எவ்வளவுங்களாமா, 20 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் எல்லாமே சென்டிமீட்டர் தான் இருக்கு, அதனால நீங்க 1/25 போடலாம். ஸோ எஃப் எப்படி தான் வரும், பிளஸ்ல தானே வரும். போக்கல் லென்த் சைன் கன்வென்ஷன் பிளஸ். நெக்ஸ்ட் 1/r1, இதுதான் எனக்கு தெரியல கேட்டுங்களா. ஸோ இதுக்கு வந்து பிளஸ்ஸா மைனஸா, பிளஸ் இல்லையா, ஏன்னா R1க்கு வந்து பிளஸ், R2க்கு வந்து என்ன மைனஸ் போடணும். அப்போ R2 equal to 2 times R எழுதியிருக்கேன், அப்போ -2R வந்து. அப்போ இது எனக்கு என்ன ஆகும், 1/25 equal to 0.5 into 1/r plus 1/. Sir, 18.75 centimeters, sir. R1ங்களா? Yes, sir. Very good. R2 வந்து 2 times 37.5 centimeters. So 37.5 centimeter.